الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: الملائكة تصلي على أحدكم ما دام في مصلاه الذي صلى فيه ما لم يحدث تقول اللهم اغفر له اللهم ارحمه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் வுது முறிந்து விடாமல் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, நாயனே அவருக்கு நீ பிழை பொறுப்பாயாக, நாயனே அவருக்கு நீ ரஹமத்தை செய்வாயாக, அருள் புரிவாயாக என்று மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். தொழுதுவிட்டு சலாம் கொடுத்ததன் பின்னால் தொழுத இடத்திலே வுதுவுடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த மனிதனுக்காக மலக்குமார்கள் பிழை பொறுக்க தேடிக்கொண்டும் ரஹமத்தை கொண்டு துவா கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய மாபெரும் ஒரு அருளாக இது இருக்கிறது. இது இப்படி இருக்க, தொழுது சலாம் கொடுத்ததன் பின்னால் அந்த இடத்திலே இருந்து கொண்டு ஓத வேண்டிய இஸ்திக்பார்கள், திக்ருகள், துவாக்களை ஓதினால் எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஜமாஅத்துடன் தொழுவார்கள், இமாம் வலது சலாம் கொடுத்து இடது சலாம் கொடுக்க நேரம் இல்லை, எழுந்து ஓடிவிடுவார்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு வேண்டாம் என்று ஓடுகின்றார்களா? மலக்குமார்கள் எங்களுக்காக இஸ்திக்பார் பிழை பொறுக்க தேடுவது எங்களுக்கு வேண்டாம் என்று ஓடுகின்றார்களா? மலக்குமார்கள் எங்களுக்காக ரஹமத்தை கொண்டு துவா கேட்பது எங்களுக்கு வேண்டாம் என்று ஓடுகின்றார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மலக்குமார்கள் ஒரு மனிதனுக்காக பிழை பொறுக்க தேடினால், மலக்குமார்கள் ஒரு மனிதனுக்காக ரஹமத்தை கொண்டு துவா கேட்டால், இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டுமே தவிர இதை உதாசீனம் செய்யக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்த மாபெரும் ஒரு பாக்கியமாக இந்த பாக்கியம் இருக்கிறது. எனவே இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.